Hello friends, very good evening. So from past few classes, we have been discussing question paper that I had prepared. It's model question paper. I hope you are doing your exams well. பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆங்கிலம் வரத மெயினாக கிராமர் போர்ஷன் தான் நம்ம நிறையா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வி, முதல் கேள்வி எது சம்பந்தமானா கன்ஜங்ஷன் சம்பந்தமா. கன்ஜங்ஷன்னா என்ன? கன்ஜங்ஷனை வந்து நம்ம லிங்கர்னு சொல்லலாம், இல்லாட்டி கனெக்டர்ஸ்னு சொல்லலாம். கன்ஜங்ஷன்ஸ் இன்னொரு பேர் வந்து கனெக்டர்ஸ் அல்லது லிங்கர்ஸ். லிங்க் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், லிங்கர்ஸ்னு சொல்லலாம். எது சேர்க்குது, என்ன லிங்க் பண்றது? இது இரண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்காக உபயோகிக்கப்படுற வார்த்தைகளா இது இருக்கு. லிங்கர்ஸ்னு சொல்லலாம், லிங்க் வேர்ட்ஸ்னு சொல்லலாம். These are words which are used to join two sentences. Two sentences can be one sentence dependent upon the other. ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தை சார்ந்து இருக்கக்கூடிய வாக்கியமா இருக்கலாம். அப்ப என்ன ஆகுது, இந்த இணைக்கப்படுற வார்த்தை இரண்டுத்தையும் ஒண்ணு சேர்க்கிறது. அல்லது இரண்டு தனிப்பட்ட வாக்கியங்கள் அதை இணைப்பதற்காக சேர்க்கிறதுக்கு இந்த கன்ஜங்ஷனை நம்ம பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு இது இன்னும் பெட்டரா புரிஞ்சிருக்கும். I like maths and English. எனக்கு கணிதமும் ஆங்கிலமும் பிடிக்கும். சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கறத நான் என்ன சொல்றேன், எனக்கு ஐ லைக், எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? கணிதமும் ஆங்கிலமும். இத பார்த்தோம்னா ஒரே சென்டென்ஸ் தானே மேம். நீங்க என்ன சொன்னீங்க ஆரம்பத்துல? கன்ஜங்ஷனோட மீனிங் என்ன? நீங்க இரண்டு வாக்கியங்கள் அதை இணைப்பதற்கு இடையில் சேர்க்கப்படக்கூடிய வார்த்தையாக கன்ஜங்ஷன் ஆனது பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னேன் இல்லையா? இது இரண்டு தனிப்பட்ட வாக்கியங்கள் தான். எப்படி சொல்லலாம் இரண்டு தனிப்பட்ட வாக்கியங்கள்னு? ஐ லைக் மேத்ஸ்ன்னு ஒரு சென்டென்ஸா நான் சொல்லலாம். இன்னொரு சென்டென்ஸ் என்ன சொல்லலாம்? ஐ லைக் இங்கிலீஷ்னு சொல்லலாம். கரெக்டா? சோ இங்க என்ன ஆகுது, ஐ லைக்குங்கிற வார்த்தைகள் இரண்டு தடவை பயன்படுத்தப்படுகிறது. அது அவசியம் இல்லையே. இந்த இடத்துல நான் ரெண்டு தடவை எழுதணுங்கிறது கிடையாது. ஒரே தடவை ஐ லைக்குன்னு எழுதலாம். எனக்கு வந்து பிடிக்கும்னு சொல்றேன். என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்றேன்? கணிதமும் ஆங்கிலமும் பிடிக்கும்னு சொல்றேன். பிடிக்குங்கிறது இரண்டுத்துக்குமே சமமா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஆண்டுங்கிற வார்த்தையை சேர்த்துட்டேன்னா இரண்டு வாக்கியங்களும் இணைக்கிற மாதிரி இருக்கா? So this word is the connector. This word is also called as linker or link word. Why it is called as link word? It is linking these two sentences. இந்த இரண்டு வாக்கியங்களையும் இணைக்கின்றது. மற்றும் என்பதுதான் இதற்கான அர்த்தம். இந்த கன்ஜங்ஷனுக்கான அர்த்தம் என்ன? மற்றும். வேற என்னெல்லாம் கன்ஜங்ஷன் இருக்கு மேம்? ஆனால், பட். ஐ லைக் மேத்ஸ் பட் டோன்ட் லைக் இங்கிலீஷ். எனக்கு மேத்ஸ் பிடிக்கும், ஆனா எனக்கு இங்கிலீஷ் பிடிக்காது. பட் நாட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஐ டோன்ட் லைக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். ஐ லைக் மேத்ஸ், ஐ டு நாட் லைக் இங்கிலீஷ். ரெண்டு தனிப்பட்ட வாக்கியங்கள். அதை நான் ஒரே சென்டென்ஸா எழுதுறேன். எப்படி எழுதுறேன்? இந்த லிங்கர்ஸை பயன்படுத்தி நான் ஒரே வாக்கியமா என்னால எழுத முடியுது. கன்ஜங்ஷன் பாக்குறத நம்ம மூணு விதமான கன்ஜங்ஷன்ஸ் பார்த்துருப்போம். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், ஃபேன் பாய்ஸ்ங்கிறது க்ளூ வேர்டா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்திருப்பேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றத. அப்புறம் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா என்ன? ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸை டிபெண்ட் ஆயிருக்கு. Although I studied well, I did not score good marks. நான் நல்லா படிச்சிருந்தாலுமே என்னால அந்த அளவுக்கு மார்க் வாங்க முடியல. Although I studied well,
அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஐ டிட் நாட் கெட் குட் மார்க்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் எது டிபெண்ட் ஆயிருக்குன்னா, ஆல்தோ ஐ ஸ்டடிட் வெல்ங்கிற சென்டென்ஸ் ஐ டிட் நாட் கெட் குட் மார்க்ஸ்ங்கிற சென்டென்ஸ் மேல டிபெண்ட் ஆயிருக்கு. நான் எழுதினேன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். although I studied well, I did not score good marks. நல்ல மதிப்பெண்களை என்னால் வாங்க முடியவில்லை. சோ இந்த சென்டென்ஸ் மட்டுமே இருக்குன்னு வச்சுப்போம். இது 2 வாக்குகள். சென்டென்ஸ் நம்பர் 1, சென்டென்ஸ் நம்பர் 2. மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சென்டென்ஸ் மட்டும் படிச்சு பார்ப்போமே. ஆல்தோ ஐ ஸ்டடிட் வெல், நான் படிச்ச கேள்விகள் படிச்ச இடத்துல இருந்து எனக்கு கேள்விகள் வர முடியல. எனக்கு பேப்பர்ல ஒழுங்கான பதில்கள் எழுத முடியல அப்படிங்கறது இன்னொரு வாக்கியமா இருக்கலாம். நான் நல்ல மார்க் வாங்கல, இது நான் எழுதியிருக்கிற சென்டென்ஸ். சோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வாக்கியமானது எது வேணும்னாலும் இருக்கலாம். இதை மட்டும் படிச்சாலே அர்த்தத்தை தெரிவிக்கிறதா அப்படின்னா கிடையாது. ஒரு ஹாஃப் சென்டென்ஸ் தான் கம்ப்ளீட்டா இருக்கு, முழுமையா அது அர்த்தத்தை எனக்கு தரல. ஐ நீட் ஒன் மோர் சென்டென்ஸ் ஃபார் இட் டு கெட் கம்ப்ளீட்டட். இன்னொரு வாக்கியம் இருந்தாதான் அது முழுமையான அர்த்தத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இன்னொரு வாக்கியம் என்ன? ஐ டிட் நாட் ஸ்கோர் குட் மார்க்ஸ். இந்த சென்டென்ஸ் இருந்தாதான் இதற்கான அர்த்தமே எனக்கு தெரியுது. இத இண்டிபெண்ட் சென்டென்ஸ்னு சொல்லலாம். இண்டிபெண்ட் ஏன் மேம் சொல்லணும்? ஏன் சொல்லணும்னா இது இன்னொரு சென்டென்ஸ் மேல டிபெண்ட் ஆகி இத படிச்சாலுமே ஐ டிட் நாட் ஸ்கோர் குட் மார்க்ஸ்ங்கிற வாக்கியத்தை படிச்சாலுமே எனக்கு அர்த்தம் தெரியுது இல்லையா? எனக்கு அர்த்தத்தை கொடுக்கறது. இந்த மாதிரி நான் நல்ல மார்க் வாங்கல அப்படிங்கிறது புரியுது. அதுக்கு இன்னொரு சென்டென்ஸ் வேணுமானா அவசியம் கிடையாது. ஆனா இந்த முதல் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அது டிபெண்ட் ஆயிருக்கு. இப்ப எப்படி நம்ம அம்மா அப்பாவை சார்ந்து நம்ம இருக்கோம், அதே போல இந்த சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ் மேல டிபெண்ட் ஆயிருக்கு. அப்ப அது டிபெண்ட் ஆனாதான் அது முழுமையான அர்த்தத்தை அது கொடுக்கறது. சோ இத டிபெண்ட் டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட். இந்த ஆல்தோவை தான் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். எதை சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்றோம்? ஆல்தோ, ஆல்தோ, தோ, ஸ்டில், அதர்வைஸ், பிகாஸ், இன்ஸ்டெட் ஆஃப், இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல என்ன ஆகுதுன்னா, இரண்டு வாக்கியங்கள், இரண்டு தனிப்பட்ட வாக்கியங்கள், ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் சென்டென்சஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல என்ன ஆகுது? இரண்டு வாக்கியங்களுமே தனித்துவமாக நாம் படித்தோம் என்றால் தனியாகவே அது அர்த்தத்தை தருகிறது. இண்டிபெண்டன்ட். ஒன் இண்டிபெண்டன்ட், அதர் சென்டென்ஸ் இஸ் டிபெண்டன்ட். இன்னொரு சென்டென்ஸ் சார்ந்து இருக்கு இன்னொரு வாக்கியத்து மேல. டூ இண்டிபெண்டன்ட் சென்டென்சஸ், இரண்டு தனிப்பட்ட வாக்கியங்கள், இரண்டையும் நாம் ஒன்றிணைக்கிறோம், அதுவும் இந்த கன்ஜங்ஷனை பயன்படுத்தி. இங்க என்ன ஆகுது? ஒரு இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ், இன்னொன்னு டிபெண்டன்ட் சென்டென்ஸ். அந்த டிபெண்டன்ட் சென்டென்ஸ் எப்போ முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும்னா, இந்த இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் இருந்தா மட்டும்தான் அது முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். இன்னொன்னு கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ்ல என்ன ஆகும்? அது பேரா தான் வரும். நாட் ஒன்லி but also, rather than sooner, neither nor, either or, இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் கன்ஜங்ஷனாக பயன்படுத்தப்படும். either orனா இது அல்லது அது. neither nor அப்படின்னா இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது. neither I am allowed to watch TV nor play video games. என்னை வீட்டுல வீடியோ கேம் விளையாடவும் அனுமதிக்க மாட்டாங்க, டிவியும் பார்க்க விட மாட்டாங்க. neither am I allowed to watch TV nor play video games. either I can have cake or ice cream. ஒண்ணு நான் கேக் சாப்பிடணும், இல்லாட்டி கேக் அல்லது ஐஸ்கிரீம், ஏதாவது ஒண்ணுதான் சாப்பிடணும். அப்போ
either or. Either I can have chocolate or ice cream. So அதெல்லாம் வந்து correlative conjunctions. So conjunctionsனா என்ன? அது லிங்க் வேர்ட்ஸ், இரண்டு வாக்கியங்களை இணைக்கின்றது. அந்த இரண்டு வாக்கியங்கள் வந்து இரண்டுமே இண்டிபெண்டன்ட் சென்டென்சஸாக இருக்கலாம், அல்லது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்னொன்னு டிபெண்டன்ட் சென்டென்ஸாக இருக்கலாம், அல்லது மூன்றாவது டைப் ஆஃப் கன்ஜங்ஷன் நம்ம பயன்படுத்துற இடத்துல வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் சொல்றோம். அந்த கன்ஜங்ஷன்ஸ் வந்து பேரா தான் வரும். பேர் ஆஃப் ஷூஸ், பேர் ஆஃப் பேங்கிள்ஸ் சொல்றோம்ல, இந்த வார்த்தைகளுமே ஜோடிகளா தான் வரும். எய்தர் ஆர், நெய்தர் நார், நாட் ஓன்லி பட் ஆல்சோ. ஐ நாட் ஓன்லி பிளே கிரிக்கெட் பட் ஆல்சோ ஃபுட்பால். நான் கிரிக்கெட் மட்டும் விளையாட மாட்டேன், கால்பந்துமே விளையாடுவேன். நாட் ஓன்லி பட் ஆல்சோ. இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த கன்ஜங்ஷன் எல்லாம் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். இது சம்பந்தமாக நாம் இப்பொழுது கேள்விகளை பார்க்க போகிறோம். இந்த வினாத்தாளில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எப்படி பதில் அளிக்க வேண்டும், என்ன பதில் சொன்னால் சரியாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். So here it is a combination of coordinating and subordinating conjunctions. And, or, but, unless, because, yet, unless, because, although இதெல்லாம் subordinating conjunction வருது. தீபக் டேஷ் சந்தோஷ் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தீபக் மற்றும் சந்தோஷ் இருவருமே நெருக்கமான நண்பர்கள். இங்க எந்த கன்ஜங்ஷன் நம்ம பயன்படுத்தணும்? தீபக்கும் சந்தோஷும் நெருக்கமான நண்பர்கள், அதுதான் இந்த வாக்கியம். Can someone say what is the right conjunction that we have to use over here? ரொம்ப சுலபமான கேள்விதான். தீபக் மற்றும் சந்தோஷ் இருவருமே நெருக்கமான நண்பர்கள். Someone tell me what is the answer we have to write over here. Deepak and Santosh are best friends. Deepak but Santosh are best friends எழுத முடியுமா? தீபக் ஆனால் சந்தோஷ் இருவருமே நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னு நம்ம எழுத முடியுமா என்ன? முடியாது. இருவர், தீபக் மற்றும் சந்தோஷ், மற்றும் and இணைக்கிறோம். அதனால இங்க நம்ம என்ன எழுதணும்? andங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தணும். Make sure you work hard. Dash, you will not be able to score good marks. கடினமான உழைப்பை நீ போடு, இல்லாட்டி உன்னால நல்ல மதிப்பெண்களை வாங்க முடியாது. இல்லாட்டி, இல்லைனா. Can we add this word or over here? அல்லது, இல்லாட்டி உன்னால நல்ல மதிப்பெண்களை எடுக்க முடியாது. Dash, Anna does not cook much. She loves baking. ஒரு விஷயம் பிடிக்காது, இன்னொரு விஷயம் பிடிக்கும். ஆனாவுக்கு சமைப்பதற்கு பிடிக்காம இருந்தாலுமே அவளுக்கு இந்த கேக் தயாரிக்கிறது, இந்த பேக்கிங், கேக்ஸ், மஃபின்ஸ்
அந்த மாதிரி பண்ற விஷயங்கள் அதெல்லாம் அவளுக்கு பண்ண பிடிச்சிருக்கு. சமைக்க பிடிக்காட்டியுமே பேக்கிங் பண்றது ஆனாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்தோ ஆல்தோ என்ன வார்த்தை? இருந்தாலுமே. எனக்கு சமைக்க பிடிக்காம இருந்தாலுமே பேக்கிங் பண்ண பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு சமைக்காட்டியுமே. although Hannah does not cook much. Sorry, I told it wrongly. தவறுதலா சொல்லிட்டேன். சமைக்க அந்த அளவுக்கு சமைக்காவிட்டாலும் கேக் போன்ற விஷயங்கள் செய்வதற்கு அவள் விருப்பப்படுகிறாள். Let me know dash you will be able to make it to the party. Let me know. என்கிட்ட நீ சொல்லிடு, உன்னால பார்ட்டிக்கு வர முடியுமா அப்படின்னு என்கிட்ட சொல்லிடு. Let me know if you will be able to make it to the party. ஒருவேளை உன்னால வர முடியுமா பார்ட்டிக்கு அப்படின்றத நீ என்கிட்ட தெரிவிச்சுடு. I have to go home now. 5th சென்டென்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். I have to go home now. Dash, I really wish I could stay for some more time. What will be the right conjunction over here? I'm waiting for you to answer. I'm giving little time for you to think and let me know. I have to go home now. Dash, I really wish I could stay for some more time. ஆனா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். பட் ஐ ரியலி விஷ். என்ன சொல்லணும்? பட் ஐ ரியலி விஷ். ஐ எம் நாட் வெல். எனக்கு உடம்பு சரியில்லை. ஆனாலும் இருந்தாலுமே ஐ டிசைடட் டு டேக் அ டே ஆஃப் ஃப்ரம் ஒர்க். Yet I decided to take a day off from work. Dash you work out regularly, you will not see any results. நீ போதுமான அளவு உடல் பயிற்சி எடுத்துக்கலைன்னா உன்னால அந்த அளவுக்கு விளைவுகள், அதாவது நீ எதிர்பார்க்கிற ரிசல்ட்டை பார்க்க முடியாது. அன்லெஸ் யூ ஒர்க் அவுட் ரெகுலர்லி. நீ ஒரு விஷயத்த செய்யற வரைக்கும். அன்லெஸ் unless you work out regularly, you will not see any results. He had no money. Dash, he was prepared to help me. இருந்தாலுமே எனக்கு உதவி செய்யறதுக்கு தயாராதான் இருந்தான். He had no money.
அவனுக்கு பணமே கிடையாது. ஆனா இருந்தாலுமே அவன் எனக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருந்தான். while he was அந்த நேரத்திலயுமே while he was prepared to help me. I could not find the place because I lost the map. என்னால அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் அந்த மேப்பை தொலைச்சிட்டேன். ஏன்னா you are telling the reason. That is why you have to use because. This is right. Dash I was walking on the street. I found a wounded dog. While I was walking on the street, நான் அந்த சாலையில் நடந்து கொண்டிருந்த பொழுது நான் அந்த காயப்பட்ட நாயை நான் பார்த்தேன். While I was walking on the street, I found a wounded dog. Questions. Read the following paragraph and answer the following questions. 2 மார்க்குகள் ஒவ்வொரு கேள்விகளுக்குமே. இந்த பாராகிராஃப்ல இருந்து பதில் அளிச்சா போதும். இந்த பாரால இருந்தா கேள்விகளானது கேட்கப்படுகிறது. அதுல இருந்தே தான் நாம் பதிலையும் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். One day, நீங்களும் என்னுடன் சேர்ந்து படியுங்கள். One day, the old emperor ஷாஜஹான் became ill. ஒரு நாள் என்னாச்சுன்னா ஷாஜஹான், இந்த நாளுக்கு ராஜா, அந்த நாள் ராஜா ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டாரு. he became ill. உடம்பு முடியாம போயிடுது. அவருடைய பையன் ஆரங்கசேப், his son ஆரங்கசேப், who always wanted to be the emperor, put his father in a jail. தன்னுடைய பையனான ஆரங்கசேப் தான் எப்பொழுதுமே அரசனாக வேண்டும் என்பதை ஆசை கொண்டிருந்தார். அதற்காக தன்னுடைய அப்பாவையே ஜெயிலில் சிறையில் பிடித்தார். ஜஹனாரா பேகம், the eldest child of Shah Jahan, did not leave her father and went to jail along with him. ஜஹனாரா பேகம்ங்கிறவங்க தான் ஷாஜஹானுடைய மூத்த குழந்தை பெண். தன்னுடைய அப்பாவை தனியாக சிறைக்கு அனுப்பக்கூடாது என்ற காரணத்தினால் அவளும் தன்னுடைய அப்பாவுடன் ஜெயிலுக்கு சென்று விட்டாள். She said, I shall share the suffering of my father. நானும் என்னுடைய அப்பாவுடன் அந்த கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கிறேன். I shall share the suffering of my father. கஷ்டங்களை தான் சஃபரிங் அப்படின்னு சொல்றோம். He needs me in his old age. அவருடைய வயதான காலத்துல என்னுடைய உதவி தேவைப்படுகிறது. He needs me in his old age and I shall never leave him. நான் அவரை ஒருபோதும் அவரை கைவிட மாட்டேன். ஷாஜஹான் lived in jail for 7 years and then he died. ஷாஜஹான் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். பிறகு அவர் இறந்தும் விட்டார். During that period, Princess Jahanara stayed with him and took care of him. அந்த காலத்தின் பொழுது இந்த ஜஹனாரா என்ற இந்த இளவரசி தன்னுடைய மூத்த பெண் குழந்தை அவருடன் இருந்து அவரை பத்திரமாக பார்த்து கொண்டார். After the death of her father, she returned to her own palace. அவளுடைய அப்பாவுடைய இறப்புக்கு பிறகு தன்னுடைய மாளிகைக்கு சென்று விட்டார்.
She continued to live there and spent the rest of her life serving the needy and the poor. தன்னுடைய வாழ்க்கையை, மீதமுள்ள வாழ்க்கையை, யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ இந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்து தன்னுடைய காலத்தை அவள் போக்கினாள். Before her death, she gave away all her money to the poor and the needy. தன்னுடைய இறப்புக்கு முன்பாக, இறந்து போவதற்கு முன்பாக அனைத்து பணத்தையும், அவகிட்ட இருந்த எல்லா பணத்தையுமே ஏழை மக்களுக்கும், பணத்தின் தேவை அதிகமாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவள் அதை தந்து விட்டாள். She was highly educated and well versed in Persian and Arabic, as well as a writer, painter and a poet. அவள் மிகவும் புத்திசாலியான பெண், நிறைய படித்திருந்த ஒரு பெண்ணாக இருந்தார். அதுவும் இந்த பாஷைகள் பர்ஷியன், அரபிக் இதில் பன்மை பெற்றவர். And she was also a writer, ஒரு எழுத்தாளராக, ஓவிய கலைஞராக, ஒரு கவிஞராகவும் அவள் இருந்திருக்கிறார். ஜஹானாரா was ஷாஜஹான்ஸ் preferred child. ரொம்ப பிடித்தமான குழந்தை. இப்ப நம்ம வீட்டுல நிறைய பசங்க இருப்பாங்க, நம்ம அம்மா, நம்ம கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் நிறைய இருந்தாங்க. இப்ப நம்மளதான் நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்மதான் செல்லமான குழந்தையா இருக்கும் இல்லையா, பிடித்தமான குழந்தையாக நாம் இருப்போம். அதே போலதான் ஷாஜஹானுக்கு ரொம்ப பிடித்தமான குழந்தை என்றால் அது ஜஹானாரா தான். Legend says that once when Aurangzeb was severely sick, Jahanara took care of him. Jahanara died on September 5th, 1681 at the age of 67. அவள் 16ஆம் நூற்றாண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தன்னுடைய வயது 67 வயது இருக்கும். அப்பொழுது அவள் காலமானார். இந்த தகவல் இந்த பாராகிராஃபில் கொடுக்கப்பட்டுள்ளது. What was Aurangzeb's aim in life? What was Aurangzeb's life in life? Aim in life. He wanted to be emperor. He always wanted to be emperor. That was his aim in life. Who was the eldest child of Shah Jahan? Jahanara. Jahanara was the eldest child of Shah Jahan. எல்லா பதிலுமே இதுல என்ன இருக்கு, நம்மளா ஓன் ஆன்சர் எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஹனாரா பேகம் பாத்தீங்களா பதில். Jahanara Begum was the eldest child of Shah Jahan. Pick out and write line from the passage which shows Jahanara Begum was a caring daughter. ரொம்ப பாசமான பெண் குழந்தையாக ஜஹானாரா எப்படி இருந்தாள் தன்னுடைய அப்பாவிற்கு. எந்த வாக்கியத்தில் நாம் அதை பார்க்கிறோம், எந்த சென்டென்ஸ்ல அதை நம்மளால பார்க்க முடியுது? இப்ப பார்க்க முடியுதுன்னா, தன்னுடைய அப்பாவை அவுரங்கசீப் சிறைப்பிடித்த பொழுது தன்னுடைய அப்பா வயதான காலத்தில் தனியாக இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் அவளும் அந்த சிறைக்கு சென்று விட்டார். She also went along with him and lived in jail for 7 years. So she took care of him. So Princess Jahanara stayed with him and took care of him. Aurangzeb was severely sick. Jahanara took care of him. This shows she was very attached to her father. What did Aurangzeb do when his father became ill? He put his What did Aurangzeb do when his father became ill?
When his father became ill, he also put him along with the he put him into the jail. He did not take care of his father. Jahanara was a kind lady. Explain. So these two sentences you can take into consideration and write. Jahanara Begum, eldest child of Shah Jahan, did not leave her father and went to jail along with him. She took care of him. So we can say, so we can justify that she took care of her father. Fill in the blanks using appropriate form of verbs within the brackets. First one is done for you. Mrs. Pavitra is a clever teacher. Mrs. Pavitra is a clever teacher. She lives in Sri Lanka. அவள் இலங்கையில் வசிக்கிறாள். She lives. Liveங்கிறது clue word. பொருத்தமான செயல் சொல்லை நாம் எழுத வேண்டும். She dashed in a school in Ampara. அவள் அம்பாராவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறாள். வேலை பார்க்கிறாள். She works. நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள். She dash beautiful smile. She has. அவளுக்கு ஒரு அழகான ஒரு புன்னகை இருக்கிறது. மூன்றாவது நபரை நாம் குறித்து எழுதும் பொழுது has என்ற வார்த்தையை தான் நாம் பயன்படுத்துவோம். She has. I, you போன்ற வார்த்தைகள் I, you, we, they இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம have பயன்படுத்துவோம். இந்த hasம் சரி haveம் சரி நிகழ்காலத்துல அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல உபயோகிக்கப்படுற வார்த்தை தான். ஆனா எந்த சப்ஜெக்டுக்கு எந்த செயல் சொல் பயன்படுத்தணுங்கிறது இருக்கு. சப்ஜெக்ட் ஆனது ஐ, யூ, வி, தே என்றும் பொழுது ஹாவ் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றோம். இதுவே மூன்றாவது நபராக இருந்தால் ஷீ, ஹி, இட் இது போன்ற 3 சப்ஜெக்ட்களுக்கு நாம் ஹாஸ் என்ற வார்த்தையை எழுதுகிறோம். She has a beautiful smile. Her students love her very much. அவளுடைய மாணவர்களுக்கு அவளை மிகவும் பிடிக்கும். Her students love her very much. ஏதோ நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசணும்னா love அப்படின்னு சொல்லலாம். நிகழ்காலத்துல தானே இருக்கு. She lives in Sri Lanka. இப்போ அவள் இலங்கையில் வசிக்கிறாள். அம்பாராவில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அடுத்தடுத்து வர வாக்கியங்களில் எழுதப்படக்கூடிய செயல் சொல்களும் அதை தகுந்தவர் அதை பொறுத்துதான் நாம் எழுத வேண்டும். She dashed to school with her 2 children by bus. She goes to school with her 2 children by bus. அவள் தன் 2 குழந்தைகள் பஸ்ஸில் பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறாள். She goes to school with her 2 children by bus. They are twins. அவர்கள் இருவருமே இரட்டை பிறவினர். They are twins. They can
சிங் பியூட்டிஃபுல்லி, அவர்களால் அழகாக பாட முடியும். தே கேன் சிங் பியூட்டிஃபுல்லி. ஹர் ஹஸ்பண்ட் டேஷ் அண்ட் இன்ஜினியர், அவளுடைய கணவர் ஒரு இன்ஜினியர் ஆவார். இஸ் அன் இன்ஜினியர், ஆர் உபயோகிக்க மாட்டோம். அவர் ஒரு இன்ஜினியர். இஸ். he dash to office by train, அவர் ஆபீஸிற்கு ட்ரெயினில் பயணிக்கிறார். he travels, பயணிக்கிறார். he travels. he travel ஏன் மேம் சொல்லக்கூடாது? I travel to office by train சொல்லலாம். இதுவே மூன்றாவது நபராக இருக்கும் பொழுது he, she, it, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் எஸ் என்ற எழுத்தை நாம் அந்த வேர்பை தொடர்ந்து சேர்த்துக்கொள்வோம். அவர்கள் பயணிக்கிறார்கள் என்ற பொழுது தே டிராவல் டு ஆபீஸ் பை ட்ரெயின் சொல்லலாம். அவர்கள். சப்ஜெக்டை பொறுத்து வேர்ப் ஆனது எழுதப்படுகிறது. மிஸ்ஸஸ் பெரேரா டேஷ் கம் டு திஸ் ஸ்கூல் 5 years ago. மிஸ்ஸஸ் பெரேரா டேஷ் டு தி ஸ்கூல் 5 years ago, 5 ஆண்டுகளுக்கு முன்பாக. சோ கடந்த காலத்தை பத்தி பேசுறாங்க. கடந்த காலத்தை பத்தி பேசும்பொழுது கம்மோ கம்சோ அப்படின்னு சொல்ல முடியுமா? கேம், வந்தார். மிஸ்ஸஸ் பெரேரா கேம் டு தி ஸ்கூல் 5 years ago. she dash to a new school next year. அவர் மற்றொரு புதிய ஸ்கூலுக்கு அடுத்த வருடம் சென்று விடுவார். she will, she goes to school, new school next year சொல்ல மாட்டோம். she will, போக போகிறார். ஒரு செயலானது எதிர்காலத்தில் நடக்க போகிறது. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செயலுக்கு will என்ற வார்த்தையானது தேவைப்படுகிறது. she will go to new school next year. she went to a new school next year சொல்வோமா? சொல்ல மாட்டோம். அவர் அடுத்த வருடம் புது ஸ்கூலுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு சென்றார் அப்படிங்கிற அர்த்தம் வந்தோம். அது மேட்சே ஆலையே. கடந்த காலத்தை பத்தி வேர்பும் அடுத்த இயர் போறாங்கிற வார்த்தைகளும் பயன்படுத்தப்படுறது. சப்ஜெக்ட பொறுத்து தானே செயல் சொல்லானது பயன்படுத்த வேண்டும். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இருக்கணும் ஒரு வாக்கியம்னு எடுத்துட்டோம்னா. சப்ஜெக்ட் she. ஓகே, she goes to school, new school next year சொல்லலாம். ஆனா நெக்ஸ்ட் இயர்ங்கிற வார்த்தை இங்க இருக்கு. அடுத்த வருடம் அந்த வார்த்தை இருப்பதன் காரணத்தினால் will என்கின்ற வார்த்தையை கோவுக்கு முன்பாக சேர்க்கிறோம். she will go to, அவள் அடுத்த வருடம் புது பள்ளிக்கூடத்துக்கு செல்வாள், போக போகிறாள். பதில்களை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். Okay. I hope you have written the answers. Erase the answers now. Move on to the next question. Fill in the blanks with suitable pronouns given in the box. Pronounsனா என்ன? பிரதிபெயர் சொல்கள். ஒரு பெயர் சொல்லை மறுபடியும் எழுதுவதற்கு பதிலாக நாம் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் பிரதிபெயர் சொற்கள், ப்ரோனவுன்ஸ். while playing basketball, நான் பாஸ்கெட் பாலை, கூடைப்பந்தை விளையாடி கொண்டிருந்த பொழுது என்னை நானே காயப்படுத்தி கொண்டேன். ஐ ஹர்ட் யோர் செல்ஃப், ஐ ஹர்ட் மை செல்ஃப். என்னை நானே, நான் காயப்படுத்தி கொண்டேன்.
ஐ ஹர்ட் மை செல்ஃப். யோர் செல்ஃப்னா நான் உன்னை காயப்படுத்தினேன்னு ஆயிடும். ஐ ஹர்ட் யோர் செல்ஃப்னு சொல்லுவோமா? என்ன நான் காயப்படுத்தினேங்கிற பொழுது மை செல்ஃப்ங்கிற வார்த்தை தானே சரியா இருக்கும். The book is Annie's. It is dash favorite book. இந்த புக் வந்து ஆனியோடது. அது அவளுடைய பிடித்தமான புத்தகம். It is her favorite book. அவளுடைய. ஷீங்கிற வார்த்தை ப்ரோனவுன் சப்ஜெக்ட் ப்ரோனவுனா தான் நம்ம பயன்படுத்துவோம். She goes to school every day. She is my best friend. அவள் என்னுடைய நெருக்கமான தோழி. அவளுடைய இது அவளுடைய புத்தகம். இட் இஸ் அவளுடைய பிடித்தமான புத்தகம். The mangoes are very sour. இந்த மாம்பழங்கள்லாம் ரொம்ப புளிக்குதுங்கிறது தான் sour. என்ன வார்த்தை இது? sour. Where did you buy them? Where did you buy they? எங்க அத வாங்கின? mangoes மாம்பழங்கள் பன்மை வார்த்தை. They are in plural form. ஒரு மாம்பழத்தை பத்தி பேசுறோமா, நிறைய மாம்பழங்களை பத்தி பேசுறோமா? நிறைய மாம்பழங்கள். நீ வாங்கின மாம்பழங்கள் அனைத்துமே புளிப்பா இருக்கு. எங்க அத வாங்கின? Where did you buy them? mangoes plural form. It is in plural form. பன்மை வார்த்தையாக இருக்கிறது. அதுக்கு தகுந்தவாறு தான் நாம் ப்ரோனோனை உபயோகிப்போம். Where did you buy them? எங்க அத வாங்கின? பழங்கள் எல்லாம் நீ எங்க வாங்கின? அதுதான் அர்த்தம். I met Peter dash just returned from Belgium. நான் வந்து பீட்டரை சந்திச்சேன். அவன் இப்பதான் பெல்ஜியம்ல இருந்து திருப்பி வந்திருக்கான். His just returned from Belgium. He just returned from Belgium. அவன் இப்பொழுதுதான் பெல்ஜியமிலிருந்து திரும்பி வந்திருக்கிறான். He has just hasங்கிற வார்த்தை இங்க மிஸ் ஆயிருக்கு. இல்லாட்டியும் இட்ஸ் நாட் an issue. He அவன் இப்பொழுதுதான் பெல்ஜியமிலிருந்து வந்து சேர்ந்தான். He just returned from Belgium. I love watching Tom and Jerry. I love watching Tom and Jerry. Dash reminds me of my childhood days. அது என்னுடைய குழந்தை நாட்கள் பருவத்தை அது ஞாபகப்படுத்துகிறது. Dash reminds me of my childhood days. அது ஞாபகப்படுத்துகிறது. அது it. It's a cartoon. I'm referring. So I use the pronoun it. என்ன வார்த்தை? it. டாம் அண்ட் ஜெரிங்கிறத கார்ட்டூனா நம்ம ரெஃபர் பண்றோம். அதை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல பார்த்த ஞாபகங்கள்லாம் எனக்கு அதை பார்த்தா வருது. It reminds me of my childhood days. Yeah. So in today's session, we saw how to answer pronoun questions, suitable verb form of questions, passage questions, conjunction questions. Hope it is clear to you. உங்களுக்கு பதில்கள்லாம் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டு எழுதியிருக்குங்கிறது புரியுது நான் நம்புறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். Any doubts to anyone regarding the answers that I have discussed in today's session? Okay. Fine. There are no doubts. Shall I end my session here? Thank you, friends. நன்றி, வணக்கம்.